ஹலோ மக்களே, மாயாச்சின்னு சீரியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ஒன்று வந்திருக்குன்னே சொல்லலாம். தன்னோட ஹஸ்பண்ட் சிவராமன் மட்டும் எப்போவும் அவங்க அண்ணா பின்னாடி கை கட்டி நிற்கிறத பிடிக்காத நம்ம பார்வதியும் ரகுராம் கிட்ட சொத்தை பிரிக்கக்கூடிய பத்திரத்தில் சைன் வாங்கிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாயாவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம சிவராமன் சைன் போடாமல் ஓடி போய் தடுத்து நிறுத்திடுறாங்க. பார்வதியின் சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட சிவராமனும் என் அண்ணங்கிட்டேருந்து என்னை பிரிக்க பார்த்துட்டலன்னு சொல்லி அவங்கள அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பத்மா மகாலிங்க ஹெல்ப்போட நம்ம பார்வதியும் சிவராமன் கிட்ட எப்படியாவது அந்த ரைஸ் மில்லை வாங்கக்கூடிய பத்திரத்தில் சைன் வாங்கிட்டோன்னு ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடியே பார்வதியும் சிவராமன் கிட்ட நீங்கள் மட்டும் தான் இங்கே சும்மா இருக்கிறீங்க, எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க, இன்னும் நீங்கள் உங்கள் அண்ணன் பின்னாடி இருந்துட்டு இருந்தா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாமான்னு பார்வதியும் சிவராமனை வெளுத்து வாங்குறாங்க. அதை கேட்ட சிவராமனும் என் அண்ணனை மீறி நான் எதுவுமே பண்ணதில்லை, இனிமே இதை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பார்வதியும் இப்படியெல்லாம் சொல்லாதுங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இன்னும் உங்கள் அண்ணனுக்கு பின்னாடியே நீங்கள் கை கட்டி நிற்க முடியுமா அப்படின்னு கோபப்படுறாங்க. அதே டைமில் பக்கத்தில் பத்மாவும் வந்துடுறாங்க. பத்மாவும் நம்ம சிவராமன் கிட்ட எவ்வளோ சொன்னியோ அதை கேட்குற மாதிரி இல்லை. பார்வதியும் எனக்கு இந்த லைஃபே வேண்டான்னு சொல்லிட்டு கிணத்துல விழுந்துடுறாங்க. நம்ம சிவராமனும் பதறி போய் பார்வதியை தூக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதை பார்த்த பத்மாவும் நம்ம பிளான் படி எல்லாமே நடக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. பார்வதியும் சிவராமன் கிட்ட வந்து நான் எவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்கல, இப்படி ஒரு லைஃபே எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சிவராமனும் ஒரு வழியாட்டு சரி நான் ரைஸ் மில்லை வாங்கிக்கிறேன், அவ்வளோதானே, நான் அண்ணன்கிட்டே ஒரு வார்த்தை கேட்போன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம பார்வதியும் பத்மா மகாலிங்கம் போட்ட பிளான் மாதிரியே ரகுராம் கிட்ட நிறைய பத்திரங்களை சைன் வாங்குறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அதுக்கு நடுவில் சொத்தை பிரிக்கக்கூடிய பத்திரத்தையும் வச்சிடுறாங்க. அது தெரியாத நம்ம ரகுராமும் சிவராமன் ஏதோ ரைஸ் மில் வாங்குறதுக்கு தானே கேட்குறான்னு சைனும் போட்டு கொடுத்துட்றாங்க. அதை பார்த்த பார்வதிக்கும் பத்மாவுக்கும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுது. ரகுராம் எதுவுமே படித்து பார்க்கல போல, சென்டரில் வச்சுருந்த பத்திரத்தை எல்லாம் மறந்துட்டார் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பார்வதியோ இதாட்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு சிவராமனையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகாலிங்கமும் பத்மாவும் ஒரு வழியாக சொத்தை பிரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோன்னு மனசுக்குள்ள சந்தோஷத்தைப்பட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத சிவராமனும் சரி ரைஸ் மில் வாங்குறதுக்கு தானே பத்திரம் ரெடி பண்ணியிருக்கான்னு சைன் போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்கே என்னடானா பத்திரம் பதிக்க போகும்போது அங்க உள்ள ஒரு ஆளு நம்ம மாயாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குது. அப்படியே மாயா கிட்ட ஃபோன் பண்ணி உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, ரகுராமோட சொத்தை பிரிக்கிறதுக்காண்டி இங்க வந்திருக்காங்களே, பார்வதியும் சிவராமனும் தான் சைன் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கூட பத்மா மகாலிங்கம் எல்லாம் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதை கேட்ட மாயாவும் எப்படி பெரியப்பா சைன் இல்லாமல் சொத்து பிரிக்க முடியும்னு கேட்குறாங்க. உங்கள் பெரியப்பாவை ஏமாற்றி பார்வதிங்கிறவங்க சைன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம மாயாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. இந்த பார்வதி இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டாங்களான்னு நினச்சி ஆச்சரியப்பட்டு சரி இதை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவராமன் பார்வதி எல்லாம் சைன் போடுறதுக்கு ரெடியாக நிற்கும் போது கரெக்டாக மாதம் நம்ம மாயாவும் என்டர் ஆகிடுறாங்க. அப்படியே மாயா சிவராமனை பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவராமனும் ரைஸ் மில் தானே வாங்க போகிறோம், இந்த மாயா எதுக்கு இப்போ சவுண்டு போடுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மாயாவும் சிவராமன் கிட்ட இந்த பத்திரத்தை எல்லாம் படித்து தானே சைன் போடுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவராமனும் ஆமாம் நான் எல்லாம் படிச்சிட்டேனேன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரகுராம் கிட்ட ஏமாற்றி சைன் வாங்குறத காட்டிடுறாங்க நம்ம மாயா. அதை பார்த்தோன்னே நம்ம சிவராமனுக்கு கோபம் உச்சிக்கு போயிடுதுன்னே சொல்லலாம். பார்வதி இவ்வளோ நம்பினமே, அவள் இப்படி ஏமாத்திட்டாளே, என்ன என் அண்ணன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காண்டி இவ்வளோ வேலை செய்திருக்காளேன்னு ரொம்ப எரிச்சல் ஆயிடுறாங்க. பக்கத்தில் இருந்த பத்மாவும் மகாலிங்கமும் எப்படி தான் இந்த மாயாவுக்கு எல்லாம் தெரியுதோ கரெக்டான டைமில் வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டாளேன்னு கோபப்படுறாங்க.
பத்மாவும் சிவராமன் கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவங்க கோபத்தை கண்ட்ரோல் ஆன மாதிரி இல்லை. அப்படியே சிவராமன் பார்வதி கிட்ட நீ வீட்டுக்கு மட்டும் வா, அப்புறம் உனக்கு இருக்குன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. எப்பவும் இல்லாம சிவராமனுக்கு இந்த வாட்டி தான் ஒரு மாசான சீன் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சிவராமன் பார்வதி கிட்ட அந்த பத்திரத்தை காட்டிட்டு, என்ன காரியம் பண்ணிட்ட நீ பார்வதி, பெரிய தப்பு பண்ணிட்ட. என் அண்ணனுக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ணதில்லை, அதையும் மீறி நீ அவங்க கிட்டே பொய்யாட்டு கையெழுத்து வாங்கிட்டியே, இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சாலும் நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டியோ, எவ்வளோ தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை தூக்கி அப்படியே எரிச்சிடுறாங்க நம்ம சிவராமன். இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பார்வதியும் என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம சிவராமனும் உன் கூட எல்லாம் வாழ்றதுக்கு நான் என் அண்ணன் கூடயே சும்மா இருந்துட்டு போயிருவேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பார்வதி எல்லாம் நமக்கு நல்லதுக்கு தானே செய்தேன், இன்னும் நீங்கள் அவங்க கூட இருந்துட்டு இருந்தா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமான்னு தானே சொல்லி செய்தேன் அப்படின்னு சொல்லவும் கூட கொஞ்சம் எரிச்சல் ஆகிடுறாங்க நம்ம சிவராமன்னே சொல்லலாம். அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனாவோ கதிரை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு இப்போ நீ ஒரு ஏஜென்சி ஓனர் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்புன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம கதிரம் கிளம்பிட்டு வரும்போது நம்ம தனா அவங்கள பார்த்துட்டு இன்னும் நீ இவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவ, இப்போதான் ஓனர் ஆகிட்டே, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போடக்கூடாதான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. கதிரம் அதுக்கு தனா கிட்ட இப்போ எதுக்கு தனா, இதெல்லாம் சிம்பிளாகவே போதுமே, எனக்கு இதெல்லாம் போடுறது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு சொல்லியும் தனா அதை கேட்காம அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குல்ல, இப்போ நீ ஓனர் ஆயிட்ட, இன்னும் பழைய மாதிரி போனியன்னா யார் உன்னை மதிப்பா, போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தனா சொல்லி எதையும் கேட்காம இருப்பாங்களா அந்த கதிர், அப்படியே அதையும் போட்டுட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்த தனாவும் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, இப்பதான் ஒரு ஓனர் மாதிரி இருக்க, இப்ப கிளம்புன்னு சொல்றாங்க. நம்ம கதிரும் தனா கிட்ட நீ மட்டும் தான் இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கதிரும் நல்ல டிப்டாப்பாக ஏஜென்சிக்கு போகலான்னு நினைக்கும் போது அங்கே திருப்பியும் கேஸ் சிலிண்டர் டெலிவர் பண்ண செக்ஷனில் தானே இருக்கோன்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. அதே சமயம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட மாயா நம்ம ஜானகிட்ட வந்து பார்வதி பெரியப்பாக்கு தெரியாமல் சொத்து பிரிக்கக்கூடிய பத்திரத்தில் சைன் வாங்கிட்டா, அப்படியே பத்மா மகாலிங்கம் ஹெல்ப்போட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் போய் சைன் போடுறதுக்கு போயிட்டாங்க. அப்புறமா அங்கே உள்ள ஆள் சொல்லி தான் நான் எப்படியோ அதை தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஜானகியும் என்ன சொல்கிற மாயா, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா, இது மட்டும் உங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, இந்த சொத்தெல்லாம் அவர் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டாங்க, தன்னோட தம்பியும் அவங்க ஒய்ஃபும் இந்த வீட்லேயே இருந்துட்டு இந்த சொத்துக்காண்டி தன்னை ஏமாத்துனாங்கன்னு தெரிஞ்சா உங்க பெரியப்பா மனசு அப்படியே உடஞ்சு போயிருமேன்னு ஜானகி நம்ம மாயா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.